எனக்கு பிடிக்கும். ஹாய் ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் அது எடினும் பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா என்னல் நேடி சரி 6 தான் பார்க்க போகிறோம். எந்த சீரிஸை நான் ஆதி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டுக்கு அதுக்குள்ளே போயிடலாம். தென் வீடியோ என்கிட்ட வந்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அவகிட்ட ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பார்க்கும்போது அம்மா கீழ் ஃப்ளோரில் தண்ணி வராததில்ல மேலேருந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ மேலேருந்து கீழே போன ஓஸை நான் டேமேஜ் பண்ணேன். ஸோ உடனே தண்ணி எல்லாம் ஸ்டெப்ஸில் பரவ ஆரம்பிச்சுது. தென் உடனே ஹெச்ரூம் போயிட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண போனோம். அப்போ அங்க கெமிஸ்ட்ரி மிஸ் இருந்ததை பார்த்தோம். கெமிஸ்ட்ரி மிஸ் ஹெட் மிஸ் கிட்ட இப்போ ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அடுத்து போலீஸ் வரும், அதுவும் அவன் அடுத்ததான் ஃபோர்ஸ்கோ சட்டத்தில் உள்ள போவான், நீங்க எப்போதான் ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதை கேட்ட ஹெச்எம்ஓ ஓகே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் ஹெச்எம்ஓ அவரையான்னு கேட்டாங்க. அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ ஆல்ரெடி நான் அந்த பொசிஷன்ல தானே இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு ஹெச்எம் ஆனா நீ ப்ராப்பரா எடுத்துக்கலையே, வெளியில இருக்கிறவங்க மட்டும்தான் நீ ஹெச்எம், ஆனா மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கெமிஸ்ட்ரி மிஸ், அவ்வளவுதான். நீ எப்போ ப்ராப்பரா இந்த பொசிஷனை ஏத்துக்கிறியோ அந்த நிமிஷமே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஒரு எஜுகேஷன் கவுன்சில்லையும் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ ஓகே நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இந்த நிமிஷத்துலேருந்து இந்த ஸ்கூலோட ஏஹெச்எம் நான் தான் சொல்லி அவங்க சைன் பண்ணி கொடுத்தாங்க. நான் வினா கிட்ட ஏதோ ஃபேமிலி பிரச்சனை போல இருக்கு, வா நம்ம போனான்னு சொல்லி அவளை இருந்து கூப்பிட்டு போனேன். ஆக்சுவலி அடுத்த நிமிஷமும் அங்கே தான் இருந்திருக்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நாங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹெட் மிஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட சரி அந்த ஏட்டு பொண்ணு அதிரா அவ்வளோ நீயும் இப்போ அதிகமாக க்ளோஸாக இருக்கீங்க போல நான் கேள்விப்பட்டேன்னாங்க. அதுக்கு இவங்களோ அவளுக்கு ஜஸ்ட் டியூஷன் தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு ஹெட் மிஸ்ஸோ பட் நீ அப்படி இல்லையே என்ன. அது கெமிஸ்ட்ரி மிஸ் யா நான் அப்படி இல்லை தான், அவளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, ஸோ நான் பண்ணுறேன். ப்ராக்டிக்கல்லாம் பயமாக தான் பண்ணுறான், ஆனால் தியரிட்டிக்கலாக தான் வர மாட்டேது. அப்புறம் பர்சனலாக அவங்க அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, நானும் அதை பண்ணுறேன். என் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் லேப் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட லேப்க்கு வந்தாங்க. நானும் வினோவும் அங்கே தான் இருந்தேன். நான் கெமிஸ்ட்ரி மிஸ் அப்படின்னு கூப்பிட்டேனா அதுக்கு அவங்க அதில் ஆல்ரெடி நான் அவன்கிட்ட சொன்னேன்ல கேர்ஃபுல்லாக இருன்னு, பட் நீ இது அப்படி இருக்கவே மாட்டுற, ஜஸ்ட் லைக் தட்னு இருக்க. இப்போ நான் அவங்ககிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் போகுது நிறுத்துங்க, நான் அந்த ஸ்டெப்ஸை கிளியர் பண்ணிட்டேன், வினோவா கிளம்பலாம், நெக்ஸ்ட் பீரியட் நமக்கு ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்குது, ரீகால் பண்ணலான்னு சொல்லி அங்கேருந்து நான் அவளை கூப்பிட்டு போனேன். அடுத்ததா எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் மார்னிங் சீக்கிரமாக வரவேணா, ஈவினிங் லேட்டாகவும் போவேணா. ஸோ அதனால் ஃப்ரைடே அன்னைக்கு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன்னா இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட வந்து என்ன சீக்கிரமாக கிளம்பிட்டேன், இன்னைக்கு என்ன டேன்றதை மறந்துட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட அதான் ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன போங்க, 12th பப்ளிக் வரப்போகுது, இப்போ உங்களோட சேவை அவங்களுக்கு தான் தேவை, அப்படி எனக்கும் எக்ஸாம் வரப்போகுது, நானும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போனேன். அடுத்த நாள் கிளாஸ்லேயும் என்கிட்ட அவங்க பேச ட்ரை பண்ணாங்க. அப்போ நான் கிட்ட மிஸ் ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஸ்டடீஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். அடுத்ததான் ஈவினிங் டியூஷனுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேயுமே அவங்க என்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட சப்ஜெக்ட் ஓரியன்டா சில டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் டைமை சரியாக கவனிக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்ததால டைம் போகிறதே எனக்கு தெரியல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8. அப்போ நான் கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் இந்த ஃபார்முலா எனக்கு புரியலன்னு சொன்னேன். அப்போ அவங்க என் கண்ணை பார்த்தாங்களா, அதுக்கு நான் கிட்ட ஃபார்முலா நோட்டில் இருக்கு என் கண்ணில் இல்லைன்னு. அப்புறம் அவங்களோ அந்த ஃபார்முலா பார்த்துட்டு இதில் என்ன அவனுக்கு குழப்பம், இது ரொம்ப சிம்பிள்னு சொல்லி இந்த ஃபார்முலாவை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்களா. அப்போ நான் கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் நிறுத்துங்க, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல, இசட்டை காட்டி இந்த இசட்னா என்னன்னு கேட்கல, இந்த இசட் எப்படி வந்துச்சு, இது எதனால நம்ம இசட்னு கூப்பிடுறோம், இசட்ன்றது இந்த ஷேப்பில் தான் இருக்கணுமான்னு கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு அவங்க இது வரைக்கும் நீ கேட்ட கொஷின் மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாலாம் யாரும் என்கிட்ட கேட்டதில்லைன்னாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட இப்போ படிக்கிற விஷயம் சாகிற வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும்ல, அதனால தான் கேட்குறேன், சொல்லிக் கொடுங்கன்னு. அவங்களோ அதை பயங்கர டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டைம் நோட் பண்ணேன், டைம் ஆல்மோஸ்ட் 8:30. கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட், ஓகே மிஸ் நாளைக்கு உங்கள் ஸ்கூலில் பார்க்குறேன், நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே போனேன். இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் என் பின்னாடியே வந்து இந்த பைக்கை எடுத்துக்கோ பத்திரமா வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு நான் கிட்ட இல்லை இது எனக்கு தேவையில்லைன்னு. அதுக்கு அவங்க வீப்பை பிடிக்காத பிடி, என்னோட ஊருக்கு போகிற பஸ் எல்லாமே போயிடுச்சு, அது மட்டும் இல்லை இந்த டைமில் பஸ்ஸில் போகிறது ரொம்ப டேஞ்சர், இந்த கீ எடுத்துகிட்டு காரில் போ, நடுவில் யார் லிஃப்ட் கேட்டாலும் தரக்கூடாது, எங்கேயும் நிறுத்தக்கூடாது, எங்கே ஸ்டார்ட் பண்ணால் வீட்டில் தான் போய் நிற்கணும், நான் டேக் ஃபுல் தான் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பொடின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாங்க. நான் கிட்ட இல்லை எனக்கு வேணான்னு. அதுக்கு அவங்க
நான் ஒன்றும் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணல, நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கீயை என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் அந்த கீயை வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அந்த பைக்கை அம்மா பார்த்துட்டு இது யாரோட பைக் டீன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட ஐயோ அம்மா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு தான் வினோவை வர சொல்லி கெமிஸ்ட்ரி வீட்லேருந்து வினோ கூட வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவன் வண்டி எடுத்துட்டு நான் இங்கே வந்தேன். தேவையில்லாமல் வினோ அள வைக்க வேணாம்ல, அதான் நான் அப்படி பண்ணேன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க நல்ல பிள்ளை சரி வா மேலே சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டு போனாங்க. நான் சாப்பிட்ட உடனே மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்க போனேன்னா அப்போ தான் என் அக்கா வேகமாக வரதை பார்த்தேன். அதுக்கு நான் கிட்ட என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன், எப்பயும் அதிகாலை 3 மணி இல்லை 4 மணிக்கு தான் வருவேன்னு கேட்டேன். இதுக்கு அவ அது ஒன்றும் இல்லை பர்மிஷன் போட்டு வந்துட்டேன், ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, அதான் சீக்கிரமாக வந்துட்டேன், நீ போய் தூங்கலையான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் என் ரூமுக்கு போய் படுக்க போனேன். அப்படியே டயர்டில் செம்மையாக தூங்கினேன். தூங்கிட்டு இருக்கும்போது என் கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் எவன்டா அவன் அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணா வெளியே இருந்தது கெமிஸ்ட்ரி மிஸ் நீ எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு வாயை மூடி யாராவது கேட்டு போகிறாங்க உள்ள போன்னு சொல்லி என்னை ரூம்குள்ளே தள்ளி விட்டாங்க. அப்புறம் அவங்களும் பின்னாடியே வந்தாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட அவங்க வாட்ச் காட்டி இப்போ மணி 12 என்கிட்ட ஹாப்பி பர்த்டேன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட இன்னைக்கு என்னோட பர்த்டே என்ன, அதுக்கு அவங்க ஆமாம் இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என் பெட்டில் உட்கார வச்சேன். அப்புறம் நான் கிட்ட இதுக்கு அந்த லேட் நைட்டில் இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். அது கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட நான் எலிக்குட்டி மாதிரி பகலில் தூங்குவேன், நைட்டில் தான் சுறுசுறுப்பாக இருப்பேன், நைட்டில் தான் ரொம்ப பிஸின்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட இனிமே நைட்டு ஒழுங்காக தூங்கணும், இப்படி வெளிலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர், புரியுதாண்ணே. அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் ஓகே மை டியர் ஒய்ஃப் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ஓகே விஷ் பண்ணியாச்சு எங்கே என்னோட பர்த்டே கிஃப்ட்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பர்த்டே கிஃப்ட் வேணும் வந்துட்டா போச்சுன்னு சொல்லி அவங்க மேலே போட்டு இந்த ஷர்ட்டை கழட்டினாங்களா. நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு, இல்லை நீ தான் பர்த்டே கிஃப்ட் கேட்டல, அதான் என்னைய பர்த்டே கிஃப்டா உனக்கு தரலான்னு முயற்சி பண்ணுறேன், ஏன் என்னை தடுக்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட எனக்கு வேணும் தான், ஆனால் இப்போ இல்லை, நீ தானே சொன்னீங்க 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு, ஸோ வெயிட் பண்ணலாம் பரவாயில்ல, ஒருத்தான விஷயத்துக்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம். ஆனால் அவங்க செஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும் போலியே. அப்புறம் வெயிட் இதுக்கு தான் அக்கா இவ்வளோ சீக்கிரம் வந்தாளா, இத்திங்க அவள் டயர்ல தூங்கிட்டு இருப்பா, எவன் வேணா முழிக்கலாம், எழுதுங்க கீழே போகலான்னு சொல்லி அவங்கள கீழே கூப்பிட்டோமே உடனடியா இங்கேருந்து கிளம்புங்கன்னு. அப்போ அவங்க என்னோட செஸ் சாஃப்டாக இருக்குன்னு தானே சொன்னேன், தொட்டு பார்க்கணுன்னு ஆசை இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட மிஸ் யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன லேட் நைட்டில் யாருங்க வரப்போகிறா, அப்படி வந்தாலும் ஏதோ பேய் தான் நிற்குதுன்னு நினச்சி பயந்து ஓடிடுவாங்க, ஏன் உனக்கு வேண்டாமான்னாங்க. அதுக்கு நான் கிட்ட வேணும் தான், நைட் டைமில் கேட்க வேண்டிய கேள்வி அது, ஆனால் நீங்கள் தான் இதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன டீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் நான் ஸ்கூல் கேம்பஸ்குள்ள ஐடி கார்டு வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ நீ என்ன மிஸ்ஸாக தான் பார்க்கணும், இங்கே ஐடி கார்டு போட புருஷனாக இருக்கிறப்போ என்னவா பார்க்கணுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணி கொஞ்சமாக கையை கீழே எடுத்துகிட்டு போனாங்க. நான் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சேன். அது கெமிஸ்ட்ரி மிஸ் வேண்டாமான்னாங்களா. சரி அவங்க லிப்ஸ் கிஸ் பண்ணுது கை எங்கே போகுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சாரி அப்படின்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட கிளம்புங்க போகுன்னு சொல்லி அவளை இங்கேருந்து அமுச்சு விட்டுட்டு நான் ரூமுக்கு போனேன். நான் உள்ள ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள என் அக்கா வந்து கதவை தட்டினா. என்ன ஒரு எஸ்கேப்பு ஜஸ்ட் மிஸ் நினச்சிட்டு வெளியே வந்தேன். என் அக்கா எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கையில் ஒரு வாட்ச் கட்டி விட்டு நெக்ஸ்ட் இயர் நீ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற, அந்த வாட்ச் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் அவளுக்கு தேங்க்யூ சொன்னேன். போனவர் என்னை ஸ்டாப் பண்ணி நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட வழக்கம் போல நோ அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க யார் விஷ் பண்ணான்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட வேற யாரு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு அவளை போய் தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வெளியே வந்தேனா அப்போ வினோகிட்ட வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி மல்லிகைப்பூ கொடுத்தாளா. இப்போ நான் அவகிட்ட பைத்தியம் முடிச்ச குறைங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு மல்லிகைப்பூ வாங்கி தருவாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ யாதிரா உன்னை அவங்க அம்மா தான் பெத்தாங்களா இல்லை யானை என்ன கக்குச்சா, வெயிட் பண்ணிடி, இதை நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல, எப்படி ஸ்பெஸ் தான் உன்ட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போனா. தென் ஓகேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் நினைந்தேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பூக்கடாக்கா இருப்பாங்க, அவங்க ஒரு ரோஸ் செட் தண்டு கொடுத்துட்டு வச்சுக்கோன்னு சொன்னாங்க.
நான் கேட்டேன், என்கிட்ட காசு இல்லையே என்ன. அதுக்கு அவங்க, இது உன் கெமிஸ்ட்ரி மிஸ் தான் கொடுக்க சொன்னாங்க, வச்சுக்கோன்னு சொன்னாங்க. என்னது கெமிஸ்ட்ரி மிஸ்ஸா அப்படின்னு நினைச்சிட்டு நான் பஸ்ல ஏறினா கண்டக்டர் என்கிட்ட வந்து டேபிளுக்கு சாக்லேட் கொடுத்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்றதுக்குள்ள, ஏமா நான் இல்லம்மா, யாரோ உங்க கெமிஸ்ட்ரி மிஸ் ஆமே, அவங்க தான் உனக்கு கொடுக்க சொன்னாங்க, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அடுத்ததா நான் ஸ்கூலுக்கு போனா ஒவ்வொருத்தரா எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு 16 கிஃப்ட் வந்துருச்சு. அடுத்ததா நான் கெமிஸ்ட்ரி லேப் போனேன். கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை நீங்க கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவங்க, இல்லையே ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை நான் தானே கொடுத்தேன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல பைக்குன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட, பைக் என்னோட பர்த்டே கிஃப்டான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்களா. அப்ப நான் கிட்ட, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட், எனக்கு வேண்டாம்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க, கிஃப்ட்டை திருப்பி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடிங் கார்டு எடுத்து வியர் பண்ணிட்டு அடுத்ததா 12th போனோம். நான் கலவரம் சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க போனாங்க. அடுத்த நாள் மார்னிங் வாட்ச்மேன் எல்லா நாள் போல எல்லா கிளாஸ் ரூமையும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வழக்கம் போல 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு, அதனால அவங்க ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே ஃபைனல் எக்ஸாம் வர போகிறதால நான் வீட்டில் ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டு இருந்தேன். வாட்ச்மேன் சிஎஸ் லேப் ஓப்பன் பண்ணுறப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ் தரையில் படுத்திருக்க மாதிரி பார்த்தாரு. சிஎஸ் மிஸ் கூப்பிட்டு அவங்க கிட்ட போனாரா. ஆனால் அவங்க திரும்பவே இல்லை. என்னாச்சு இவங்களுக்குன்னு ரொம்ப பயத்தோட ரொட்டேட் பண்ணாரு. அவங்க உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லை, பாடி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. வாட்ச்மேன் பயங்கரமா அலறினாரு. அந்த அலறின சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அங்கதான் போனாங்க. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள செக் பண்ணா ஆல்ரெடி உயிர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே அவங்க பாடியை கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல ஜிஹெச் கொண்டு போனாங்க. அடுத்ததான் என்ன, போலீஸ் வந்தது. ஹெட்மிஸ் கிட்ட உடனே நீங்க ஏஹெச்எம் 2 பேரும் என்கிட்ட வரணும்னு சொன்னாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்டையும் ஹெட்மிஸ் கிட்டையும் போலீஸ் இது சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும், இல்லை வழக்கம் போலதான் நேற்று இருந்துச்சு, சந்தேகப்படுற மாதிரி யாரும் வரல, பேரண்ட்ஸ் கூட நேற்று யாரும் வரல அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு போலீஸோ, சரி ஓகே நீ சிசிடிவி தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அவங்களோ, ஸ்கூலை சுற்றி எல்லாமே இருக்குது, கேம்பஸ் ஸ்கூல்லையும் இருக்குது, ஏன் சில கிளாஸ் ஸ்கூல்லையும் இருக்குது, லேப் ஸ்கூலில் கம்பல்சரி இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அவங்க செக் பண்ணது சிஎஸ் லேபோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இந்த ஃபுல்லாகவுமே பிளாங்காக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு நல்லாவே புரிய வந்தது, யாரோ பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு கேமராவா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா கேட் கிட்ட இருக்கிற கேமரா செக் பண்ணுறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ரொம்ப லேட்டாக போகிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணு யாரு, என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ இந்த பொண்ணு பார்த்து பயங்கர ஷாக் ஆனாங்க. அப்போ ஹெட் மிஸ்ஸா, இவன் பேர் ஆதிரா, 11th A2ன்னாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கு அவங்களுக்கும் ஏதாவது முன் தக்கதாக இருக்கான்னு கேட்டு விசாரிச்சாங்க. நான் தான் ஆல்ரெடி எல்லாரும் முடி வீரவசனம் எல்லாம் பேசி வச்சிருந்தேனே, சாவி என் கையில் தாண்டின்னு. அது கரெக்டா எனக்கு ரிவர்ஸ் ஆச்சு. அது தெரிஞ்ச உடனே போலீஸ் முடிவே பண்ணிட்டாங்க, இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமா இருக்குன்னு. உடனே போலீஸ் என்னதான் அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வந்தாங்க. என்னையோ கூட்டு போனாங்க, என்ன பயங்கரமா விசாரிச்சாங்க, மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க. ஒரு பக்கம் என் அம்மா கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட என் பொண்ணு அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ, என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போலீஸ் கிட்ட நெகோசியேஷன் பண்ணி பார்த்தாங்க. அந்த பொண்ணு மைனர், ஜெயிலெல்லாம் போட மாட்டாங்க, ஜூவனெல்லாம் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஸோ அடுத்ததா ப்ராப்பராக கோர்ட்டை சப்மிட் பண்ண போகிறோன்னு சொல்லி என்னை கோர்ட்டு கூப்பிட்டு போனாங்க, ரிமாண்ட் பண்ணாங்க. அடுத்து என்னை ஜூவனல் கொண்டு போய் 10 days என்னை ரிமாண்ட் பண்ண சொன்னாங்க. அடுத்ததா என்னை கோர்ட்டை விட்டு வெளில கூப்பிட்டு வரும்போது என் அம்மா என்னை பார்த்துட்டு கதறி எழுதாங்க. அப்போ போலீஸ் என் அம்மா கிட்ட போயிட்டு, உங்கள் பொண்ணு எங்கள் விசாரணையில் வாயவே திறக்கல, ரொம்ப அமைதியாக இருக்கா, தயவு செஞ்சு வாயை திறந்து பேச சொல்லுங்க. அப்புறம் டீச்சர் அவளை கொண்டு போய் ஜூவனல் வைக்க போகிறோம், அங்கே எதுவுமே சரி இருக்காது, ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுங்க, சோப்பு, ப்ரஷ்ஷு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஸ்நாக்ஸுன்னு ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புங்க, அப்புறம் எங்களையும் கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து போனாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து, அவர் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கா, அட்லீஸ்ட் நீங்களாவது அவன் வாயிலேருந்து ஏதாவது வர வைக்க பாருங்கன்னு சொல்லி கெமிஸ்ட்ரி மிஸ்ஸை உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. கெமிஸ்ட்ரி மிஸ் உள்ள வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையை பிடிச்சி, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஆனால் என்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லு, உனக்கும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்க்கு நடுவில் என்ன இருக்கு, என்ன நடந்துச்சு, நீ ஏன் அவங்க கூட அப்படி சண்டை போட்டிருக்க, அப்படி ஏன் அன்னைக்கு லேட்டாக வந்து கேட்டாங்க, இந்த கேஸ்க்கு உனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. இது ஃபேமிலி, எந்த இடத்துல நான் கதையை ஸ்டாப் பண்ணுறேன், அடுத்ததான் என்ன போன்றத
நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். கிஸ் ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை சிஎஸ் மிஸ் போட்டு தள்ளினது நம்ம ஆதிராவா இருக்குமோ? யாரா இருக்கணும்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.